மகாராஜா யாரு? கொச்சின் மகாராஜா, கொச்சின் ஸ்டேட்டில். சாக்ஷாத் ஜனகர், பெரிய மகா தபஸ்வி, பெரிய சம்ஸ்கிருதத்தில் ஸ்காலர், தர்க்கத்தில் தேவதை. போருமா பரீட்சை ராமவர்மான்னு பேர். ஆனால் அவரை நான் அவர்கிட்ட அவர்கிட்ட ஃபோட்டோவில் கைது வாங்குற போது ராமவர்மா பரீட்சித் அப்படின்னு போட்டார். சொல்கிற போது பரீட்சித் பிறகுற போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்ததுனால பரீட்சித் இல்லையோ, நானும் பிறகுற போது கஷ்டப்பட்டேங்கிறதுனால எங்கள் மாமா பரீட்சித்துன்னு பேர் வச்சுட்டாருனார். ராமவர்மா பரீட்சித்துன்னு தான் பேர் இருக்கு. பரீட்சித்துன்னு தேவதை விட்டுருங்க. அவர் பெரியவா என்ன பண்ணார், இந்த பிரம்மானந்தி அந்த புஸ்தகம் சொன்னேனும் இல்லையோ, பிரம்மானந்தி அதாவது அது வியாச தீர்த்தர் நியாயாமிர்தம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். வியாச தீர்த்தர் துவைத்த வேதாந்தத்தில் பவர்ஃபுல் இன்டலெக்ட். நியாயாமிர்தம்னு வரி வரியா அத்வைத வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரக்கிரியெல்லாம் கண்டிச்சார். கண்டிச்ச புஸ்தகம் அது. அதுக்கு மதுசூதன சரஸ்வதி வரி வரியா பதில். மதுசூதன சரஸ்வதி வரி வரியா பதில். அதற்கு வியாக்கியானம் பிரம்மானந்தர். அந்த பிரம்மானந்தர் ஒரே தர்க்கம். அந்த பிரம்மானந்தர் எழுதினத்தை அனந்தாழ்வார்னு பெரிய நியாய இது விசிஷ்டாத்வைதத்தில் பெரிய ஸ்காலர், சின்ன வயசுலேயே காலமாயிட்டார்னு சொல்கிறா அவரை பற்றி. ப்ரொஃபவுண்ட் ஸ்காலர். அவர் அதை கண்டிச்சார். அதுக்கு சில பேரெல்லாம் பதில் எழுதியிருந்தா. இதில் பஞ்சாப விசாஸ்திரின்னு ஒருத்தர் மடத்துக்கு வேண்டியவர் ஒரு பதில் எழுதியிருந்தார். பிரம்மானந்திய பாவ பிரகாசம், பிரம்மானந்தருடைய பாவம் என்னங்கிறத வெளிப்படுத்தி எழுதுறேன்னு எழுதியிருந்தார். அதை பெரியவா மகாராஜா, அவர் மகாராஜாவோட சம்மந்தப்பட்டிருந்தார். அவர் மகாராஜா எடிட் பண்ணி வைக்கணும் அதை அப்படின்னு சொன்னார். வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரி இருந்தார், மகாராஜாவுக்கு வேண்டியவர். நீங்கள் போய் கூட அனுப்புன்னு சொன்னார். சொன்னோன்னே மகாராஜா எவ்வளோ பெரியவரோ இல்லையா, நான் காளிதாசன் என்ன சொல்லியிருக்கான்னா, பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மன் அப்பிரத்தியம் சேத்தகான்னு ஆரம்பித்தான். ரொம்ப படிச்சிருந்தாலும் சரி தங்கிட்ட ஒரு நம்பிக்கை குறைவு இருக்கும். அதனால லோகத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்து புஸ்தகத்தை எது சரி எது தப்புன்னு சொல்லுங்கன்னு ஆரம்பிக்கிறான். இதை மகாராஜா எப்படி பரட்டினார்னா, அவர் நல்லா சாகித்யம்லாம் பண்ணவர். புஸ்தகம் சாகித்யத்திலே புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் ருக்மிணி பரிணயம் எல்லாம் எழுதியிருக்கார். அதில் என்ன எழுதினார்னா, பலவத் அசிக்ஷிதத்வேன ஆத்மன் அப்பிரத்யேத்வாத் ஹேதோன்னார். பலவத்தா சிக்ஷை படிச்சிருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கை வராதுன்னா, நான் பலவத்தா படிக்கல, அதனால எனக்கு மனசில் ஒரு பயம் இருக்கு, இந்த பெரிய பெரிய புஸ்தகத்தை நான் என்ன பண்ண முடியும்னு அப்படின்னு மகாராஜா சொல்லி, அப்புறம் அந்த புஸ்தகத்தினுடைய பிரிண்ட் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் எடிட் பண்ணியாச்சு. பேர் வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரி பேரில் போட்டாச்சு. மகாராஜா ஃபார்வேர்டு எழுதுறார். எழுதுகிற போது ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அது நல்ல ஃபஸ்ட்லாம் காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொன்னார். இதந்து அத்த மகாஜனான் விஜாபயாமி, மகாஜனங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறது இது. மகாராஜா எழுதுறார். அதில் சித்தியந்தி கர்மசு மகோத்சவியன் நியோஜ்யாக சம்பாவனா குணமவை தமீஸ்வராணாம் இது நீத்யா சர்வமிதம் ஸ்ரீகரணானாம் கருணாவிலாச விஜృంభిதம் இது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், துஷ்யந்தன் இந்திரனுக்காக போய் ஒரு அசுரனை ஜெயிச்சு இந்திரன் இவனை ஆனர் பண்ணுறான். யாராவது துஷ்யந்தனை ஆனர் பண்ணிவிட்டு மாத்தலியை விட்டு பூமியில் கொண்டு விட சொல்கிறான். விட சொல்கிற போது மாத்தலி ரதத்தை ஓட்டினவரான் துஷ்யந்தனுக்கு மாத்தலி பாத்தியா, ஜெயந்தன் இறக்கி விட்டு சும்மா அர்த்தாசனத்தில் என்னை உட்காந்து வச்சு எவ்வளோ கௌரவப்படுத்தினார் பத்தியா இந்திரன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மாத்தலி சொல்கிறான், நீங்கள் செஞ்ச காரியம் சாமானிய காரியமா, சொர்க்கத்தையே காப்பாத்திருக்கலே, சௌக்கியத்தை கொடுத்துருக்கலே சொர்க்கத்துக்கு அப்படிங்கிறா. அதுக்கு துஷ்யந்தன் பெரிய ஒரு தர்மாத்மா இல்லையா, ராஜரிஷி இல்லையா, அப்படி சொல்லாதேப்பா, சித்தியந்தி கர்மசு மகோத்சவியன் யோஜ்யா சம்பாவனா குணமே தமீஸ்வராணம். காளிதாச வாக்கியம். ஒரு லோகத்தில் ஒரு காரியத்தை நிர்வாகம் பண்ணுறான், ஜெயிக்கிறான்னா அவன் சாமர்த்தியம் இல்லை, செய்யின்னு சொல்லி ஆக்கிய பண்ணுறா போது அந்த மகான்களுடைய அனுகிரகம். ஏன் தெரியுமா, எதுக்கு அவங்க காளிதாசன் சும்மா இருக்கும் அப்போ சாதாரணமாக சொல்ல முடியுமா? சம்பாவனை கிம்பாப விஷயத்து அருணஸ்தமசாம் விபேத்தா தம் சேத் சகசிர கிரணோ துரி நாப விஷயத்து.
துரி நாகரிஷியது. நான் கேட்குறேன் மாதிரி ஒன்று, அருணோதயம் ஆச்சுன்னு சொல்றியே, சூரியன் முன்னாடி உட்காந்து வைக்கலன்னா அருணோதயம் அது. சூரியன் அருணனை உட்காந்து வைக்கலன்னா அருணோதயங்கிறது ஏது? சூரியன் பண்ற அனுகிரகம் தானே இப்போ அருணனுக்கு. அந்த மாதிரி மான்களுடைய அனுகிரக விசேஷத்தினால செய்கிறோம் அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்கான். அது மகாராஜா அந்த அபிஞான சகுந்தலுக்கு வியாக்கியானமே பண்ணியிருக்கார். மகாராஜாவே எழுதியிருக்கார் வியாக்கியானம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி இது அந்த சித்தியந்தி கர்மசு மகோத்சவியன் யோஜ்யாக சம்பாவனா குணமவேகி தமீஸ்வரானாம் இது நித்யா சர்வமிதம் ஸ்ரீஜரணானாம் கருணா விலாச விஜிரம்பிதம். அப்படியே ஸ்பான்டேனியஸ் அவுட் போரிங் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு சொன்னார். அப்படி எழுதியிருக்க பெரியவாளை எழுதிட்டு அந்த புத்தகம் ரிலீஸு இளையாத்தம்படியில் 60. நான் பூனாவில் படிச்சிருந்தேன். இதுக்காக வந்தேன். அங்கேருந்து 2 ராஜகுமாரர்கள் வந்தா. பிஷாரெட்டின்னு மகாராஜாவுடைய ஸ்டூடெண்ட்டு. அவரை நான் 6 மாதம் ஆற்றுல கொண்டு வச்சுருந்தேன். அப்புறம் படித்தேன். அந்த மகாராஜா நயன் தெரியணுங்கிறத படித்தேன் அவர்கிட்ட. பிஷாரெட்டி அவ்வளவு தார்க்கிகன், அவ்வளவு வையாகரன். பிஷாரெட்டின்னு பேர் தாமோதர் பிஷாரெட்டி. அவர் 2 ராஜகுமாரர்கள் வந்திருந்தா. அப்போ மகாராஜா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தார். எழுதி அனுப்ப என்ன எழுதியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை, ஸ்ரீச்சரணானாம் தரிசன சம்பாஷண லாலசா மாம் தத்ர கர்ஷதி சரீர அஸ்வஸ்ததாச்ச மாம் அத்திர நிருணத்தி. பெரியவாளை பார்க்கணும், ஸ்ரீச்சரணால பார்க்கணும், பேசணுங்கிற ஆசை என்னை பிடிச்சி இழுக்கிறது. அதனால சரீரத்தில் இருக்கக்கூடிய அஸ்வாசம் மோர் தென் 80 என்னை இங்கே தடுக்கிறது. சர்வமிதம் ஸ்ரீ ஈஸ்வரா எல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நினைச்சு மனசுல சமாதானப்படுத்திக்கிறேன். ஈஸ்வராயத்தம்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிறேன் சொல்லி முடிச்சுட்டு பெரியவாளை பற்றி ஒரு ஸ்லோகம் போட்டார். கண்ணால ஜலம். தம் வந்தே யதி திலகம் சந்தத சிவ சிந்தனோத்சுக சுவாந்தம் எத்பத பத்ம நமஸ்யா நிகிலாக க்ஷாலினி கங்கா. யாருடைய பாதத்தில் தாமரையில் நமஸ்காரம் பண்ணால் சகல பாபங்களையும் போக்கக்கூடிய கங்கா நதி மாதிரியோ. எப்படி யாருடைய பாத புத்தத்தில் பண்ற நமஸ்காரம்ங்கிறது சகல பாபங்களையும் நிகில அகக்ஷாலினி கங்கா, சகல பாபங்களையும் போக்கக்கூடிய கங்கா நதியோ. அப்பேற்பட்ட எதி திலகம் வந்தே, சன்னியாசியினுடைய திலகம், அவருக்கு நமஸ்காரம் பண்றேன். ஏது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சந்தத சிவ சிந்தனோத்சுக சுவாந்தம். யாருடைய மனசு எப்பொழுதும் சிவனை தியானம் பண்ணுவதிலேயே ஈடுபட்டு சந்தோஷம் அதில் ஈடுபட்டு இருக்கோ, அப்பேற்பட்ட எதி திலகம் வந்தே நமஸ்காரம் பண்றேன். அவருடைய அவர் எந்த பாதத்தில் நமஸ்காரம் பண்ணாலும் சகல பாபங்களும் போற கங்கையோ. தம் வந்தே எதி திலகம் சந்தத சிவ சிந்தனோத்சுக ஸ்வாந்தம் யத்பத பத்ம நமஸ்யா அகில் நிகில அக க்ஷாலினி கங்கா.